Hi everyone, my name is Dev Sharma. I am mentoring Mohammad Ibrahim. He is very curious and quick learner. He is always eager to learn new concepts and things. When I met first day with him, he is quite shy and very limited communication. His insightful questions gave me some different idea to think about my research problem differently. We have choose very exciting and melodious topic, the physics and working principle behind the acoustic guitar. இந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த மியூசிக்கை நான் இந்த கிட்டாரில் தான் ப்ளே பண்ணேன். ஸோ இந்த கிட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கிட்டார்னால் ஒரு மியூசிக்கல் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் மொத்தம் 6 ஸ்ட்ரிங் இருக்கும். கிட்டாரோட டைப்ஸ் என்னன்னா அக்காஸ்டிக் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார். இந்த 2 கிட்டாருக்கும் மியூசிக் ஜெர்னஸ் இருக்குது. அதனாலனா ஃபாக், கண்ட்ரி சைட், ஃப்ளாம்கோ, பாப், ஜாஸ், ராக். ரெட் கலரில் இருக்கிறதுல அக்காஸ்டிக் கிட்டாருது, க்ரீன் கலரில் இருக்கிறதுல எலக்ட்ரிக் கிட்டாருது. இப்போ நம்ம அக்காஸ்டிக் கிட்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கிட்டாரோட அக்காஸ்டிக் கிட்டார் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டாரோட பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இது கிட்டாரோட பாடி, இந்த கிட்டாரோட நெக், இது கிட்டாரோட ஹெட். கிட்டாரோட பாடியில் சவுண்ட் ஹோல், பிரிட்ஜ் இருக்குது. கிட்டாரோட நெக்கில் ஸ்ட்ரிங், ஃப்ரெட் ஒயர் இருக்குது. கிட்டாரோட ஹெட்டில் வந்து டியூனிங் பிக் இருக்குது. நம்ம கிட்டாரை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் எப்படி ப்ராப்பகேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டிங் வேவ் தியரி தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் கிட்டாரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் பற்றி பார்க்கலாம். சவுண்ட்னா என்னதுன்னா வைப்ரேட்டில் ப்ரொபகேட் ஆகுறது தான் சவுண்ட். அது 3 மீடியத்தில் ட்ராவல் ஆகும்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த ரெட் கலரில் மாலிகூல்ஸ் போகுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெட் கலர். ரெட் கலரில் இருக்க மாலிகூல்ஸ் வந்து ஒட்டிக்குது. அதனால் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் தள்ளி இருக்குது. அதனால் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். வேவோட ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சினா என்னதுன்னா ஒரு சைக்கிளை ஒரு வேவை நம்ம ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வரும். அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை பஸ் வரும், அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வேவ் இருக்கும். இதை நம்ம F1 சொல்லியிருக்கோம். ரெட் கலரில் ஒரு வேவ் இருக்கும். அதை நம்ம F2ன்னு சொல்லியிருக்கோம். இதில் எது ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது பார்த்தீங்கன்னா F2ல் தான் அதிகமாகுது. ஆனால் அதில் 2 ஹெர்ட்ஸ் இருக்குது. F1ல் 1 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா பிச்சு அதிகமாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி இருந்தால் பிச்சு கம்மியாக இருக்கும். கிட்டாரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 82 ஹெர்ட்ஸ்லேருந்து 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்னதுன்னா ஒரு வேவ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வேவுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். அதுதான் ஆம்ப்ளிடியூட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட், கீழே பாட்டமில் இருக்கிறது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட். ஹை ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். லோ ஆம்ப்ளிடியூடாக இருந்துச்சுன்னா லவுட்னஸ் கம்மியாக இருக்கும். ஹியூமனோட ஆடியோபிள் ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். இப்போ சவுண்ட் எப்படி ப்ரொபகேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பேப்பர் கப் வச்சு விளையாடி பார்த்துருப்பீங்க. அந்த பேப்பர் கப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சி பேசும்போது இங்கே பேசுகிறதுக்கு இன்னொரு பேசுகிறதுக்கு கேட்கும். இதே நீங்கள் லூஸாக விட்டு பேசும்போது இந்த பர்சன் பேசுகிறது இந்த பர்சனால் கேட்க முடியாது. ஏன்னா சவுண்டு வந்து அட்மாஸ்பியரில் லாஸ் ஆகிடும். லூஸ் ஸ்ட்ரிங்காக ஆயிடுச்சுன்னா சவுண்டு வந்து கேட்காது. அதே டைட் ஸ்ட்ரிங்காக ஆயிடுச்சுன்னா சவுண்ட் வந்து கேட்கும். இதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டாண்டிங் வேவ்ல யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டிங் வேவுக்கு மொத்தம் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எதுனா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வந்து
2 பேர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிச்சின்னு நடுவில் ஒருத்தர் ப்ளக் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்கு மேலே கீழே போயிட்டு வருது. அதே நீங்கள் இன்சைடில் இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தர் ப்ளக் பண்ணும்போது இப்படி போயிட்டு வந்து அதுக்கப்புறமா எனர்ஜி லாஸ் ஆகிடுது. இப்போ கிட்டார் ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டிங் வேவ் நான் ஸ்டாண்டிங் வேவ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸ்டாண்டிங் வேவ் கிட்டாரில் எந்த பாயிண்ட்ஸ்லேருந்து எந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து பிரிட்ஜ் வரைக்கும் இதுக்குள்ளே ஸ்டாண்டிங் வேவ் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். மாஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி பிச்சையும் நம்ம வந்து 3 ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணுறோம். அது என்னதுன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த்து, டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. இதை மூணுத்தையும் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலி ப்ராப்ளமில் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த மாஸ் பெர் யூனிட் லென்த். மாஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். லென்த்து அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இதை 3 ஃபேக்டர் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே சொல்லிப்போய் கிட்டாரில் மொத்தம் 6 ஸ்ட்ரிங் இருக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு மாஸ் இருக்கும். அது ஃபிக்ஸ்டு, அது நம்மளால் மாற்ற முடியாது. இதே நம்ம வந்து டென்ஷனை மாற்றலாம். டென்ஷனை வந்து டியூனிங் பிக்கை வச்சு நம்மளால் வேரி பண்ண முடியும். லென்த்தையும் நம்மளால் மாற்ற முடியும். லென்த்தை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெட்ஸை வச்சு நம்மளால் வேரி பண்ண முடியும். இப்போ ஆம்பிளிஃபிகேஷன் மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் வைப்ரேஷன் ஆகும். ஸ்ட்ரிங்லேருந்து சவுண்ட் போர்ட் பிரிட்ஜுக்கு போவோம். பிரிட்ஜிலேருந்து சவுண்ட் போர்டுக்கு போவோம். சவுண்ட் போர்டு ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும். சவுண்ட் போர்டு வைப்ரேட் ஆகி உள்ள ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகும். ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சவுண்ட் வழியில் நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. கிட்டார் வாசிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நோட்ஸும் கார்டுன்னு வச்சுருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். சவுண்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பிச்சு இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுதான் நோட். ஹை நோட் ஆயிருந்துச்சுன்னா ஹை பிச்சாக இருக்கும். லோ நோட் ஆயிருந்துச்சுன்னா லோ பிச்சாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கு இருக்குதா, இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரெட்ஸில் பண்ணும்போது இதை F1, F2, F3, F4, F5 இருக்கும். இது நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஹைலேருந்து லோ நோட்ஸுக்கு ஆர்டர் பண்ணலாம். F5 தான் இருக்கிறதுல அதிகமான நோட். அப்படியே F4, F3, F2, F1 பார்த்தோன்னா F1 தான் கம்மியான நோட். இப்போ நீங்கள் கார்டுனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நோட் இருந்துச்சுன்னா அதை நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். 2-3 நோட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஜி மேஜர் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜி மேஜர் வாசிக்கும் போது இதான் 3rd and 2nd ஃப்ரெட்டில் தான் கை வச்சுருக்காங்க. இந்த ரெட் கலரில் இருக்க இடத்துல தான் அவங்க கை வச்சுருக்காங்க. இது நம்ம F1, F2, F5, F6ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு கார்ட் வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து கிட்டாரில் வந்து சவுண்ட் ஆம்பிளிஃபை ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரு வீடியோ வாசிக்க இப்போ ப்ளே பண்ணுறாங்களா. இது ஜி மேஜர் கார்டு, இது இ மைனர் கார்டு, இது சி மேஜர் கார்டு, இது டி மேஜர் கார்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாங்காக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டிங்கு ரெசனன்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இது பிச் அண்ட் நோட் வந்து ஃப்ரெட்ஸ்லேயும் டியூனிங் பிக்லி தான் வேரி ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்பிளிஃபிகேஷன் மெக்கானிசம் எங்கே நடக்குதுன்னா கிட்டாரோட பாடியில் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கார்டை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.